அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 1க்கான ஒரு வரி வினாவிடையை பார்க்க போகிறோம். அதே சமயம் இதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தேர்வு நோக்கில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நேரடியாக நம்ம பாடப்பகுதிக்கு செல்வோம். இதில் என்னென்ன தலைப்புகள் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குது பாருங்கள். தமிழ் மொழி வாழ்த்து, அதாவது பாரதியார் எழுதிய தமிழ் மொழி வாழ்த்து என்ற பாடப்பகுதி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் மொழி மரபு, தொல்காப்பியர் எழுதிய தமிழ் மொழி மரபு என்ற பாடப்பகுதி. அடுத்து தமிழ் வரிவடிவ வளர்ச்சி, அதாவது தமிழ் மொழியின் எழுத்து சீர்திருத்தத்தை பற்றிய ஒரு பாடப்பகுதி. அடுத்து பாருங்க, ரா இளங்குமரனார் எழுதிய சொற்பூங்கா என்ற பாடப்பகுதி. அப்புறம் இலக்கண பகுதியிலிருந்து எழுத்துக்களின் பிறப்பு என்ற இலக்கண பகுதி. இது மட்டும் இல்லாமல் இதே படப்பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம 20க்கு மேலே இதில் தொகுத்து வழங்குகிறோம். ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தாவே நீங்கள் தமிழில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறுவது உறுதி. வாங்க நேரடியாக வினாவிடைக்கு செல்வோம். கேள்வி எண் 1, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என பாடியவர் பாரதியார். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என பாடியவர் பாரதியார். சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே என பாடியவர் பாரதியார். சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே என பாடியவர் பாரதியார். சூழ்களி என்றால் அறியாமை இருள். அப்போ அறியாமை இருள் நீங்க தமிழ்மொழி ஓங்க வேண்டும் என பாரதியார் பாடுகிறார். கேள்வி எண் 3, சொல்லும் பொருளும் பாருங்க. நிரந்தரம் என்பதன் பொருள் காலம் முழுமையும். வன்மொழி என்பதன் பொருள் வளமிக்க மொழி. இசை என்பதன் பொருள் புகழ். வைப்பு என்பதன் பொருள் நிலப்பகுதி. சூழ்களி என்பதன் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். தொல்லை என்பதன் பொருள் பழமை துன்பம். இதில் பாருங்கள், தொல்லை என்பதன் பொருள் நம்மளுக்கு துன்பம் நல்லா தெரியும். ஆனால் இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தொல்லைக்கு பழமை என்ற பொருளையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 4, சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் பன்முக ஆற்றல். கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். அப்போ சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை நம்மளுக்கு ஒரு கவிஞராக ஒரு எழுத்தாளராக நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆனால் ஒரு சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனிமேல் அடுத்தடுத்த வகுப்பில் நிறைய பார்ப்போம். அதில் அவருடைய முக்கியமான சமூக சீர்திருத்த கருத்துக்கள் என்னென்னு பாருங்கள். பெண்களுக்காக ஒரு குரல் கொடுத்த முக்கியமான கருத்துக்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினர் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றவர் பாரதியார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றவர் பாரதியார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றவர் பாரதியார். அடுத்து பாருங்க, சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னவர் பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்துருவோம் என்றவர் பாரதியார். இதெல்லாம் அவருடைய முக்கியமான மேற்கோள்கள். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 5, இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் பாரதியார். அப்போ இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் பாரதியார். அவர் நிறைய இதழ்களில் பணியாற்றியிருப்பார். அதாவது சுதேசமித்திரன் என்ற இதழில் உதவி ஆசிரியராக இருந்திருப்பார். இந்தியா என்ற இதழ் ஆசிரியராக இருந்திருப்பார். அப்புறம் சக்கரவர்த்தினி என்ற ஒரு மகளிர் மாத இதழ் நடத்தியிருப்பார். அப்புறம் விஜயா என்ற இதழில் தீண்டாமை எதிர்ப்பு கருத்துக்களை அவர் அதிகமாக வெளியிட்டிருப்பார். இதெல்லாம் அவருடைய முக்கியமான இதழ்கள். நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம பாரதியாரை பற்றி பல்வேறு ஆங்கிலே பார்க்கணும். ஏன்னா அவர் ஒரு கவிஞராக பார்க்கணும், எழுத்தாளராக பார்க்கணும், இதழாளராக பார்க்கணும், சமூக சீர்திருத்த சிந்தனையாளராக, நம்மளுக்கு விடுதலை போராட்ட வீரராக, நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு ஆங்கிலையுமே பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் மெயின்ஸில் கூட நம்மளுக்கு கேட்பாங்க. அதாவது சுப்பிரமணிய பாரதியார் ஒரு சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், கட்டுரை வரைக. சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் ஒரு விடுதலை போராட்ட வீரர். அப்போ விடுதலை போராட்டத்தில் என்னென்ன பங்கு கொண்டார், ஒரு சமூக சீர்திருத்த சிந்தனையாளராக அவருடைய செயல்பாடுகள் என்ன, அந்த ஆங்கிள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு வகுப்புல நம்ம பார்ப்போம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 6, பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள். சந்திரிகையின் கதை, தராசு. அப்போ சந்திரிகையின் கதை, தராசு என்பது பாரதியார் இயற்றிய உரைநடை நூல்கள். கேள்வி எண் 7, வசன கவிதைகளையும் சீட்டு கவிதைகளையும் எழுதியவர் பாரதியார். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். அப்போ சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மறவன்
என்று பாராட்டுக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இவ்வாறெல்லாம் அழைக்கப்படுபவர் பாரதியார். இவ்வாறு பாரதியாரை அழைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது பாரதிதாசன். கேள்வி எண் 9 பாருங்க. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்று பாடியவர் து. அரங்கன். இப்போ பாருங்க, புத்தக பின்பக்க வினாக்கள் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 10. மக்கள் வாழும் நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வைப்பு. அப்போ மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. கேள்வி எண் 11 பாருங்க. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வானம் அலைந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்தது அனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. பெரும்பாலும் நம்மளுக்கு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகள்லாம் பார்த்தீங்கன்னா புத்தக பின்பக்க வினாக்கள்ல இருந்து தான் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, தமிழ் மொழி மரபு என்ற ஒரு பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 15. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை டேஸ் எனப்படும் ஒழுக்கம் எனப்படும். மொழிக்குரிய ஒழுங்குமுறை டேஸ் எனப்படும் மரபு எனப்படும். கேள்வி எண் 17. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். கேள்வி எண் 18 பாருங்க. நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடலை பாடியவர் தொல்காப்பியர். நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடலை பாடியவர் தொல்காப்பியர். அதாவது இந்த உலகம் நிலத்தால், தீயால், நீரால், வழி என்றால் காற்று என்று பொருள், விசும்பு என்றால் வானம், இந்த 5 பூதங்களால் ஆனது என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். கேள்வி எண் 19 பாருங்க. மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். கேள்வி எண் 20 பாருங்க. சொல்லும் பொருளும். விசும்பு என்பதன் பொருள் வானம், மயக்கம் என்பதன் பொருள் கலவை, இருதிணை உயர்திணை அக்ரிணை, வளாமை என்பதன் பொருள் தவறாமை, மரபு என்பதன் பொருள் வழக்கம், திரிதல் என்பதன் பொருள் மாறுபடுதல், செய்யுள் என்பதன் பொருள் பாட்டு, தளால் என்பதன் பொருள் தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல். ஐம்பால்கள் என்னென்ன பாருங்க. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். கேள்வி எண் 21 பாருங்க. உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை டேஸ் என்பர் உயிரிழபெடை என்பர். கேள்வி எண் 22. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். கேள்வி எண் 24 பாருங்க. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? 3. எழுத்து சொல் பொருள். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? 3. எழுத்து சொல் பொருள். கேள்வி எண் 25 பாருங்க. ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது? 9. ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது? 9. தொல்காப்பியத்தில் மரபியலில் எந்த அதிகாரத்தில் வருகிறது? பொருள் அதிகாரம். அப்போ தொல்காப்பியத்தில் மரபியல் எந்த அதிகாரத்தில் வருகிறது? பொருள் அதிகாரத்தில் வருகிறது. அடுத்து பாருங்க, பொறுத்துக. விலங்குகளும் அதன் இளமை பெயர்களும் பார்க்க போகிறோம். இது வராத டிஎன்பிசி பொதுத்தமிழ் பாடப்பகுதியே இருக்காது. நம்மளுக்கு மரபு சொற்களற்ற விடைகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ இதில் கண்டிப்பாக நம்மளுக்கு 2-3 கேள்விகள் வரும். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். கேள்வி பாருங்கள். புலி பரல், சிங்கம் குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆடு குட்டி. அதாவது விலங்குகளும் அதன் இளமை பெயர்களும் பார்க்குறோம். சிங்கத்தின் குட்டியை அதன் இளமை பெயர் பரல், புலி பரல். சிங்கத்தின் இளமை பெயர் குருளை, யானையின் இளமை பெயர் கன்று, பசுவின் இளமை பெயர் கன்று, ஆடுவின் இளமை பெயர் குட்டி. அடுத்து பாருங்கள், விலங்குகளும் அதன் ஒளி மரபும் பார்க்குறோம். அதனுடைய சவுண்டு அப்படின்னு பார்க்குறோம். புலி உருமும். நம்மளுக்கு ஒரு விஜய் படமே ஒரு பாடலே இருக்குது, புலி உருமுது புலி உருமுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புலி உருமும். சிங்கம் முழங்கும். அப்போ சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும். அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பாடப்பகுதியில் பார்த்துருக்கோம். அதாவது தெய்வத்திரு பசுமுன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போன்றது அப்படின்னு நம்மளுக்கு
படிச்சிருக்கோம். அப்போ சிங்கம் வந்து முழங்கம், அதோடு தொடர்புடைய மற்ற இதையும் தொடர்பு படுத்தி நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்மளுக்கு மறக்காது. அப்போ புலி உருமுது, சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், அதாவது யானையின் பொருள் களிறு அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ களிறு பிளிரும் அப்படின்னு ரைமிங்காக வச்சுக்கணும். களிறு பிளிரும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும், காகம் கரையும். காகம் என்ன பண்ணும்? கரையும். அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 29 பாருங்கள். பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன, விசும்பில் பறந்து செல்கின்றன. விசும்பு என்றால் வானம் என்று பொருள். இயற்கையை போற்றுதல் டேஸ் தமிழ், அதாவது இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ், தமிழரின் மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழரின் மரபு. நம்மளுக்கு ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொழுது, வரவு, தகவு அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இயற்கையை போற்றுதல் வந்து தமிழரின் மரபு என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 5 கூட்டல் பால். தமிழின் வரி வடிவ வளர்ச்சியை பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் மொழியின் எழுத்து எவ்வாறெல்லாம் வளர்ச்சி பெற்றுள்ளது, அதனுடைய தொடக்க காலத்திலிருந்து இப்போ வர எந்த அளவுக்கு சீர்திருத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இந்த படப்பகுதியில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான படப்பகுதி தான். கேள்வி எண் 33 பாருங்கள். மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க கண்டுபிடிக்கப்பட்டது மொழி. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஓவிய வடிவமாகவே இருந்தது. இந்த வரி வடிவத்தை டேஸ் என்பர் ஓவிய எழுத்து என்பர். ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து உருவான நிலை ஒளி எழுத்து நிலை. எவை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளது? அச்சுக்கலை. அப்போ எவை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளது? அச்சுக்கலை. தமிழ் எழுத்துக்கள் மட்டும் இல்லை, எந்த மொழி எழுத்துக்களான நிலையான வரி வடிவம் பெறுவதற்கு அச்சுக்கலை மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கு. கேள்வி எண் 37 பாருங்கள். தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை எங்கு காணலாம்? கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்கள் மற்றும் செப்பேடுகளில். கேள்வி எண் 38 பாருங்கள். கல்வெட்டுகள் எப்போது முதல் கிடைக்கப்பட்டன? கிமு 3ஆம் நூற்றாண்டு. செப்பேடுகள் எப்போது முதல் கிடைக்கப்பட்டன? கிபி 7ஆம் நூற்றாண்டு. கல்வெட்டுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வடிவங்களின் 2 வகைகள் எது? வட்டெழுத்து மற்றும் தமிழ் எழுத்து. அப்போ கல்வெட்டுக்கள் மற்றும் செப்பேடுகளில் காணப்படும் எழுத்துக்களின் வடிவங்கள் வந்து வட்டெழுத்து மற்றும் தமிழ் எழுத்து. கேள்வி 41 பாருங்கள். தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் அதாவது வழக்கில் இருந்தன என அறிய உதவும் சான்று அறச்சலூர் கல்வெட்டு. அப்போ தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் இருந்தன, அதாவது தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் இருந்தன என்பதற்கான சான்று அறச்சலூர் கல்வெட்டு. கேள்வி 42 பாருங்கள். வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து வட்டெழுத்து அப்படிங்கிறத பார்க்குறோம். கேள்வி 43 பாருங்கள். சேரமண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் அதிகம் இடம்பெற்றுள்ளவை வட்டெழுத்துக்கள். அப்போ வளைந்த கோடுகளால் ஆன பழைய தமிழ் வடிவம் தான் வட்டெழுத்து அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எங்கெல்லாம் எப்போ கிடைக்கிது பாருங்கள். சேரமண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை அதில் கிடைத்த சாசனங்கள்லாம் இந்த வட்டெழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கேள்வி 44 பாருங்கள். யாருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன? முதலாம் ராஜராஜ சோழன் அவருடைய ஆட்சி காலத்தில், அதாவது கிபி 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. கேள்வி 45 பாருங்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் கண்ணெழுத்துக்கள் தமிழகத்தில் எழுதப்பட்டன. கேள்வி 46 பாருங்கள். கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். கேள்வி 47 பாருங்கள். எழுத்துக்களில் மாற்றம் ஏற்படுவதற்கான காரணங்கள் எழுதப்படும் பொருள்களின் தன்மை, அழகுணர்ச்சி. கேள்வி 48. பழங்காலத்தில் எழுத்துக்களை எவற்றில் எழுதினர்? கற்பாறை, செப்பேடு, ஓலை. பாறைகளில் எழுத்துக்களை செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் டேஸ் பயன்படுத்தப்பட்டன? நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் டேஸ் பயன்படுத்தப்பட்டன? வளைகோடு பயன்படுத்தப்பட்டன. ஒன்றுமே கிடையாது. பாறைகளில் எழுத நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன,
ஓலைகளில் எழுத வளைகோடுகள் பயன்படுத்தப்பட்டன. இவ்வளவுதான் மேட்ரு. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 51. ஏகார ஓகார குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் யார் காலம் முதல் இருந்து வந்துள்ளது? தொல்காப்பியர் காலம் முதல். அடுத்தடுத்த கேள்விகளில் இதுக்கான பொருள் புரியும் பாருங்கள். கேள்வி எண் 52 பாருங்கள். உயிர்மை அதாவது உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் அவை டேஸாக கருதப்பட்டன, நெடிலாக கருதப்பட்டன. அதில் எடுத்துக்காட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ காக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சாங்கன்னா அது கா என்பது குறில் எழுத்து, காக்கு பக்கத்தில் புள்ளி வைத்தால் அது நெடில் எழுத்து என்று பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், டேஸ் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் முன்பு இரட்டை புள்ளி இட்டனர். ஐகார எழுத்துக்களை குறிக்க ஒன்றுமே கிடையாது. இப்போ கா என்பது குறில் எழுத்து, அதுக்கு முன்பு 2 புள்ளிகளை வைத்தால் அது கை என்று அழைக்கப்படும், அதாவது ஐகார எழுத்து என்று அழைக்கப்படும். அப்போ எடுத்துக்காட்ட பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அடுத்து பாருங்கள், இதெல்லாம் படித்து மனப்படம் பண்ண தேவையில்லை, பட் புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழின் வரி வடிவ வளர்ச்சி எந்த அளவுக்கு மாற்றம் பெற்றிருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டால் போதும். கேள்வி எண் 54 பாருங்கள். உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து 2 புள்ளிகள் இடப்பட்டால் அவை டேஸ் எழுத்துக்களாக கருதப்பட்டன, ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. ஒன்றுமே கிடையாது. காக்கு பக்கத்தில் 2 புள்ளிகள் காக் என்ற குறில் எழுத்துக்கு அப்புறம் அடுத்து 2 புள்ளிகள் இடப்பட்டால் அது கவு என்று பொருள் கொள்ளப்பட்டன. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 55. மகர எழுத்தை குறிப்பிட்ட எந்த எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டனர்? அதாவது மகர எழுத்தை குறிப்பிட எந்த எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டனர்? பகர எழுத்தின் உள்ளே. ஒன்றுமே கிடையாது. முன்னால் மகர எழுத்துன்னு அப்படிங்கிற ஒரு எழுத்தை பயன்படுத்தலை. அதுக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, பாக்கு உள்ள ஒரு புள்ளி வச்சா அது மகர எழுத்து அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் பயன்படுத்தப்படுவது துணைக்கால். அப்போ முன்னால் நெடிலை குறிக்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? காக்கு பக்கத்தில் புள்ளி வச்சோம். இப்போ காக்கு பக்கத்தில் துணைக்கால் இடுறோம். கேள்வி எண் 57 பாருங்கள். ஐகார உயிர்மையை குறிக்க இக்காலத்தில் பயன்படுத்தப்படுவது இணைக்கொம்பு. இணைக்கொம்புனா நம்மளுக்கு ஐகார வரிசையில் இந்த பயன்படுத்துகிறோம்ல, இந்த கைங்கிறதுல பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் உள்ளதான் இணைக்கொம்பு. அப்போ ஐகார உயிர்மையை குறிக்க இணைக்கொம்பு பயன்படுத்துகிறோம். இதில் நம்மளுக்கு நெடிலை குறிக்க துணைக்கால், ஐகார உயிர்மையை குறிக்க இணைக்கொம்பு. அடுத்து பாருங்கள், ஔகார உயிர்மையை குறிக்க இக்காலத்தில் பயன்படுத்தப்படுவது கொம்புக்கால். அப்போ இதில் எது கொம்புக்கால் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஔகார உயிர்மைனா இந்த கவு அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம கொம்புக்கால் பயன்படுத்துகிறோம். இதில் பாருங்கள், நான் பொறுத்துகளில் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கொள்ள ஒரு பொறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். காக்கு பக்கத்தில் புள்ளி வச்சா அது காக்கு முன்னால் 2 புள்ளிகள் வைத்தால் அது கை, காக்கு அப்புறம் 2 புள்ளிகள் வைத்தால் அது கவு. ஸோ இந்த அடிப்படையில் தான் தமிழின் வரி வடிவ வளர்ச்சி மாற்றம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ காக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா அது காக்கு முன்னால் 2 புள்ளிகளை வைத்தால் அது கை, காக்கு அப்புறம் 2 புள்ளிகளை வைத்தால் அது கவு. இதுதான் இப்படி தான் மாற்றம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 60 பாருங்கள். ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி வரும் எழுத்துக்களை எழுதும் பொழுது அவை சிதைந்துவிடும் என்பதால் டேஸ் எழுதினர், புள்ளி இடாமல் எழுதினர். இதில் என்ன சொல்கிறாங்க? ஓலைச்சுவடியில் கல்வெட்டில் புள்ளி வைக்காமல் எழுதினாங்க, அவ்வளோதான் மேட்ரு. கேள்வி எண் 61 பாருங்கள். நிறுத்தற் குறிகளையும் பத்தி பிரிதலும் எவற்றில் கிடையாது? ஓலைச்சுவடியில் கிடையாது. அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஓலைச்சுவடியில் புள்ளியும் வைக்கல, இப்போ நிறுத்தற் குறிகளும் பத்தி பிரிக்கவும் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. பாருங்கள், கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறத நம்மளுக்கு பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்தது. 3 கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன? சா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. அப்போ கல்வெட்டுகளில் சா என்ற வடமொழி எழுத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. அப்போ மெய்யெழுத்துக்கள் புள்ளி வச்சா தான் மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிற பார்க்குறோம். ஆனால் கல்வெட்டுகளில் புள்ளியே பயன்படுத்தாமையே மெய்யெழுத்துக்களை குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏகார ஓகார குறில் நெடில் வேறுபாடில்லை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு எப்படி இருந்துச்சு? சா என்ற வடமொழி எழுத்து பயன்பட்டிருக்கு. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. ஏகார ஓகார குறில் நெடில் வேறுபாடு கிடையாது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 63. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். இதுதான் முக்கியமானது. நம்மளுடைய எழுத்து சீர்திருத்தத்திலே நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான வினாக்களை தான். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர்.
அதாவது இந்த வீடியோக்குள் அன்னை தமிழ் சேனலில் நீங்கள் வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிக மிக முக்கியமான கேள்விகள், ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள், இனிமேல் டிஎன்பிசி கேட்கப்படக்கூடிய முக்கியமான கேள்விகள், இதையெல்லாம் நம்ம ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதை 2 முறை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம், அதுக்கு தெளிவான விளக்கமும் கொடுக்குறோம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக தமிழில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறலாம். அதாவது புத்தகத்தை நீங்கள் 3 முறை படித்ததற்கு சமம் இந்த ஒரு வீடியோவை பார்க்குறது. வாங்க கேள்வி எண் 64 பார்க்கலாம். ஏகார ஓகார வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். ஏகார ஓகார வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். அதில் நம்ம வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தத்திலே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கொடிட்டு ஏ என மாற்றினார். அப்போ முன்னால் ஏ என்ற எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சாங்க, அதுதான் ஏ அப்படின்னு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த எழுத்திற்கு பதிலாக கீழே ஒரு கோடு போட்டு அந்த எழுத்தை மாற்றிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என மாற்றினார். இதுதான் அவருடைய எழுத்து சீர்திருத்தம். ஏகார ஓகார வரிசை எழுத்துக்களில் ஏற்படும் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் பார்க்குறோம்ல, அதை தான் இங்கே பார்க்குறோம். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கொடிட்டு ஏ என மாற்றினார், ஓ என்னும் எழுத்திற்கு கீழ் சுழியிட்டு ஓ என மாற்றினார். அதே மாதிரி பாருங்கள், ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவம் அறிமுகம் செய்தவர் தான் நம்மளுடைய வீரமாமுனிவர் அவர்கள். அப்போ லத்தீன் மொழி சொந்தக்காரனான வீரமாமுனிவர் அவர்கள் தமிழ் மொழியில் எவ்வளவு எழுத்து சீர்திருத்தத்தை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அவருடைய எழுத்து இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு, அவர் வந்ததுக்கப்புறம் எழுத்து எவ்வாறு மாறி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தாவே தெரியும். இப்போ ஏ ஓ இந்த மாதிரி எழுத்துக்களுக்கெல்லாம் அவர் ஒரு புதிய வரி வடிவத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு முறை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அது என்னவா மாறி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்கள், பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தம். அதாவது தமிழ் மொழியில் பெரியாரும் வீரமாமுனிவர் அவர்களுமே 2 பேருமே எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. அப்போ பெரியார் சீர்திருத்தம் என்னென்ன எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு பாருங்கள். இதற்கு முன்பு அண்ணா என்ற சொற்றொடர் எப்படி எழுதப்பட்டது, இந்த நாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாக்கு கீழே அப்படியே சுழிச்சு விட்ருப்பாங்க. அதே மாதிரி இப்போ துணைக்கால் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நைக்கு இதற்கு முன்பு எப்படி பயன்படுத்தினோம், இப்போ எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது அணை அப்படிங்கிற சொல்ல பார்த்தாவே தெரியும். அப்போ பெரியாரும் எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டிருக்கார் அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எப்படிலாம் மாறி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்குங்க. அதாவது பெரியார் கொண்டு வந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய தமிழ் மொழியில் அதிக எழுத்துக்கள் உள்ளது. அதாவது நம்ம ஆங்கில மொழியில் பார்த்தீங்கன்னா வெறும் 26 எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டு உலக மொழியாக விளங்குகிறது ஆங்கில எழுத்துக்கள். ஆனால் தமிழ் மொழியில் அதிக எழுத்துக்கள் இருக்குது. அப்போ எழுத்து நிறைய எழுத்துக்களை நம்ம கம்மி பண்ணணும். அதன் மூலமாக தான் நம்ம அச்சு கோர்ப்பதில் நம்மளுக்கு எளிமையாக இருக்கும், பிரிண்டிங்க்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத அதன் மூலமாக கொண்டு வந்தது தான் பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவருடைய பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தத்தை 1978ஆம் ஆண்டு நம்முடைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருப்பார் அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்குங்க. அப்போ பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது, 1978ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தியவர் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வரி வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அச்சுக்கலை. இதில் ஓவியக்கலை, இசைக்கலை, நுண்கலைன்னு கொடுத்துருக்காங்க. அச்சுக்கலை தான் சரியான விடை. நிலையான வரி வடிவத்தை பெற காரணமாக இருந்தது அச்சுக்கலை. தமிழ் எழுத்துக்கள் மட்டும் கிடையாது, உலகத்தின் அனைத்து எழுத்துக்களுமே அச்சுக்கலையின் மூலியமாக தான் நிலையான வரி வடிவத்தை பெறுகிறது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 68. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து. நம்மளுக்கு இங்கே கோட்டெழுத்து, சித்திரை எழுத்து, ஓவிய எழுத்துலாம் கொடுத்துருக்காங்க. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பாரதிதாசன், தந்தை பெரியார், வ.உ. சிதம்பரனார், பெருஞ்சித்திரனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தந்தை பெரியார், இதில் உள்ள ஆப்ஷன்லேயே தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். அடுத்து பாருங்கள், இதில் வீரமாமுனிவர்னு ரெண்டுமே கொடுத்துருந்தா நம்ம ரெண்டுமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவருடைய எழுத்து சீர்திருத்தம் வேறு, பெரியார் அவர்களின் எழுத்து சீர்திருத்தம் வேறு. அதை அடுத்தடுத்த கேள்விகளில் பார்ப்போம். நம்ம புத்தக பின்பக்க வினாக்களில் நம்ம அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். கேள்வி எண் 70 பாருங்கள். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் எனப்பட்டன, கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. அப்போ கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர்.
அப்போ இதுதான் நம்மளுடைய தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். இங்கே பாருங்கள், எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். அப்புறம் ஏகார ஓகார அதில் மாற்றங்களை நிகழ்த்தியவர் வீரமாமுனிவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து சொற்பூங்கா என்ற படப்பகுதியில் நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 72 பாருங்கள். தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்னும் பொருளும் உண்டு, நெல் என்ற பொருளும் உண்டு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்னும் கூறும் நூல் தொல்காப்பியம். ஒன்றுமே கிடையாது, நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்குமே ஒரு பொருள் உண்டு. அதாவது இதற்கு முன்பு நம்ம ஊனமுற்றவர்களை நம்ம எப்படி சொன்னோன்னா ஊனமுற்றோர் அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். அதாவது ஒரு கை கால் இந்த மாதிரி ஏதாவது ஊனமுற்றோர் அப்படின்னு அந்த சொல்லை பயன்படுத்தியிருப்போம். இப்போ அந்த சொல்லை எப்படி பயன்படுத்தணும், மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அப்போ ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஓகேயா, ஊனமுற்றோருங்கிறது அது ஒரு அவங்கள ஒரு பலவீனப்படுத்துகிற மாதிரி ஒரு சொல்லாக இருக்குது. இதையே பாருங்கள், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு நம்ம அதே சொல்ல அவங்களுக்கு பயன்படுத்தும் போது அது அவங்கள பலப்படுத்துகிற மாதிரி ஒரு சொற்களாக இருக்குது. அப்போ நம்ம சொற்களை ஒவ்வொரு சொல்லுமே இங்கே ஒரு பொருளுக்கு உரியது அப்படிங்கிறத நம்மளுடைய தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது நிறைய நம்மளுடைய தமிழ் மொழியில் நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். இது நம்மளுடைய பொருளை தான், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அப்போ நம்ம நாகரிகமான சொற்களை நம்ம பயன்படுத்தணும், ரொம்ப மென்மையான சொற்களை பயன்படுத்தணும். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்குமே ஒரு வலிமை உண்டு அப்படிங்கிறத, ஒரு பொருள் உண்டு அப்படிங்கிறத தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். கேள்வி எண் 74 பாருங்கள். மொழி என்பதன் பொருள் சொல், மொழி என்பதன் மற்றொரு பொருள் சொல். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து மொழி என்பவர் தொல்காப்பியர். நெட்டெழுத்துக்கள் 7 ஓரெழுத்து மொழி என்பவர் தொல்காப்பியர். அதாவது நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி 42 அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஆனால் ஓரெழுத்து ஒரு மொழி என்பது வெறும் நெட்டெழுத்து 7 மட்டுமே அப்படின்னு சொல்கிறவர் தொல்காப்பியர். அடுத்தடுத்த கேள்விகளை பார்ப்போம். கேள்வி எண் 76. குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என கூறியவர் தொல்காப்பியர். குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என கூறியவர் தொல்காப்பியர். ஓரெழுத்து ஒரு மொழி 42 எழுத்துக்களை கொண்டது என்றவர் நன்னூலார். ஓரெழுத்து ஒரு மொழி 42 எழுத்துக்களை கொண்டது என்றவர் நன்னூலார். கேள்வி எண் 78 பாருங்கள். பூ கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி இணைந்து உருவாக்கிய கலைச்சொல் பூங்கா. ஆ மா ஆகிய எழுத்துக்களை இணைத்து உருவாக்கிய கலைச்சொல் ஆமா. இதன் ஆமா என்பதன் பொருள் காட்டுப்பசு. நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவை மாநாடு. பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலம் மாநிலம். உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் சொல் மா ஞாலம். உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் சொல் மா ஞாலம். கேள்வி எண் 83 பாருங்க. மா என்பது டேஸை குறிக்கும், விலங்கையும் குறிக்கும். அதாவது மா என்றால் பெரிய என்று பொருள், மா என்றால் விலங்கையும் குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் பாருங்கள், அரிமா, பரிமா, கரிமா, வரிமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே விலங்கின் சொற்கள் தான். அரிமா என்றால் சிங்கம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அரிமா சங்கம், அதாவது லைன்ஸ் கிளப்பை அரிமா சங்கம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த பொருளில் தான் குறிப்பிடுவாங்க. அரிமா என்றால் சிங்கம் என்று பொருள். பரிமா அப்படின்னு பார்த்துருவோம். பரி என்றால் குதிரை, அப்போ பரிமா என்றால் குதிரை அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்கள், நரிமா என்றால் நரி, கரிமா என்றால் யானை. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். கரி என்றால் யானை என்று, கரிமுக அம்பி அப்படின்னு பார்த்துருப்போம். கப்பல் பற்றிய நம்ம பாடப்பகுதியில் பார்க்கும்போது கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்லாம் பார்க்குறோம். அப்போ பரி என்றால் குதிரை, கரி என்றால் யானை. அடுத்து பாருங்கள், வரி என்றால் புலி என்று பொருள். வரி என்றால் புலி என்று பொருள். வரிமா என்றால் புலி என்று பொருள். கேள்வி எண் 84 பாருங்கள். ஏ என்பதன் பொருள் என்னோடு கூடு, பொருந்து, சேர். ஏ என்பதன் பொருள் என்னோடு கூடு என்று பொருள், பொருந்து என்று பொருள், சேர் என்று பொருள். இது என்னத்துக்குமே ஏ என்பதன் பொருள் பார்க்குறோம். கேள்வி எண் 85 பாருங்கள். ஏவுதல் என்பது அம்பு விடுதல். ஏவுதல் என்பது அம்பு விடுதல். ஏ என்பது டேஸை குறிக்கிறது, ஏவும் அன்பை குறிக்கிறது. ஏ என்பது டேஸை குறிக்கிறது, ஏவும் அம்பை குறிக்கிறது. கேள்வி எண் 87 பாருங்கள். அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரியவன் டேஸ் எனப்பட்டான், ஏவலன் எனப்பட்டான். அம்பு விரைந்து செல்வது போல உரிய கடமை புரியவனை நம்ம ஏவலன் என்று குறிப்பிடுகிறோம். அம்பு விடும் கலையை தமிழ் மொழி எவ்வாறு குறிப்பிடுகிறது? ஏகலை என்று குறிப்பிடுகிறது. அம்பு விடும் கலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏகலை என்று அழைக்கப்படுகிறது. அம்பு விடுவதில் வல்லவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஏகலைவன் என்று அழைக்கப்படுகிறார். அம்பு விடுவதில் வல்லவர் ஏகலைவன் என்று அழைக்கப்படுகிறார்.
ஏவுகின்ற அம்பை போல் கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்ம்பன்றி. முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்ம்பன்றி. அம்பை எய்பவர் எய்ஞர். அம்பை எய்தும் மகளிர் எய்ஞர். அடுத்து பாருங்க, செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார். குமரனார் எழுதிய நூல்கள் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள். அப்போ தமிழிசை இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் இளங்குமரனார். தனித்தமிழ் இயக்கத்தின் நூலின் ஆசிரியர் இளங்குமரனார். தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் இளங்குமரனார். தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்ற நூலின் ஆசிரியர் இளங்குமரனார். இலக்கண வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் இளங்குமரனார். அடுத்து பாருங்க, தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் ரா இளங்குமரனார். அப்போ ரா இளங்குமரனார் அவர்களை தொகுத்த நூல் தான் தேவநேயம் அப்படிங்கிறத பார்க்குறோம். கேள்வி எண் 96 பாருங்க, திருச்சிக்கு அருகிலுள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் மற்றும் பாவாணர் நூலகமும் அமைத்தவர் ரா இளங்குமரனார். அப்போ பாருங்க, திருச்சிக்கு அருகே உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை மற்றும் பாவாணர் நூலகம் அமைத்தவர் ரா இளங்குமரனார். இப்போ உங்களுக்கு கேள்விகள் இப்படி கூட கேட்பாங்க. அல்லூரில், அதாவது திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் ரா இளங்குமரனார் எங்கு அமைத்தார் அப்படின்னு கேட்பாங்க. அது திருச்சிக்கு அருகே உள்ள அல்லூர். அப்போ 360 ஆங்கிள்லையும் நம்ம ஒவ்வொரு கேள்வியையும் நல்லா படிக்கணும். பதில மட்டுமே டப்பு டப்புன்னு படிச்சுட்டு போயிடக்கூடாது. கேள்வியையும் படிக்கணும், கேள்வியிலேருந்து நம்ம பதில் தேடணும், பதிலிருந்து நம்ம கேள்வியையும் தேடணும். அந்த அடிப்படையில் படிக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு மதிப்பெண்களுமே நம்மளுடைய வேலை வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும். அடுத்து பாருங்கள், எழுத்துக்களின் பிறப்பு என்ற இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 97 பாருங்கள், எழுத்துக்களின் பிறப்பினை டேஸ் மற்றும் டேஸ் என 2 வகையாக பிரிப்பர். இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிப்பர். கேள்வி எண் 98, உயிர் எழுத்துக்கள் 12ம் டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன, கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிர் எழுத்துக்கள் 12ம் கழுத்தில் பிறக்கின்றன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின எழுத்துக்கள் மூக்கிலிருந்து பிறக்கின்றன. இடையின எழுத்துக்கள் கழுத்திலிருந்து பிறக்கின்றன. அப்போ இடையின எழுத்துக்கள் கழுத்திலிருந்து பிறக்கின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், உயிர் எழுத்து கழுத்திலிருந்து பிறக்குது, வல்லின எழுத்து மார்பிலிருந்து பிறக்குது, மெல்லின எழுத்து மூக்கிலிருந்து பிறக்குது, இடையின எழுத்தும் கழுத்திலிருந்து பிறக்குது. இதில் உயிரெழுத்து இடையின எழுத்தும் கழுத்திலிருந்து பிறக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கேள்வி 102 பாருங்கள், ஆயுத எழுத்து டேஸை இடமாக கொண்டு பிறக்கிறது, தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. கேள்வி 103 பாருங்கள், இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிர் எழுத்துக்கள் உ, ஊ, ஓ, ஓ, ஔ. இந்த எழுத்துக்களை நீங்கள் உச்சரிக்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய உதடுகள், இதழ்கள் அப்படி குவிவதை பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம அதில் ஆப்ஷனில் பார்த்துட்டு நம்ம உச்சரித்து தான் இதற்கு நம்ம மனப்பாடம்லாம் செய்வதில் நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் போதே அதுக்கு சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். பாருங்கள், இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிர் எழுத்துக்கள் உ, ஊ, ஓ, ஓ, ஔ. மன்னிக்கவும், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி 104 பாருங்கள், இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். இதில் ஆப்ஷனில் பாருங்கள், இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஆ, ஆ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் உள்ள 4 ஆப்ஷன்லேயும் நம்ம உச்சரித்து பார்த்து இதுக்கு விடை அளிக்க முடியும். அப்போ சரியான எழுத்துக்கள் பாருங்கள், உ, ஊ என்பதுதான் சரியான விடை. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் நம்ம நல்லாவே பார்த்தோம். ஆயுத எழுத்து தலையிலிருந்து பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. வல்லின எழுத்துக்கள் மார்பிலிருந்து பிறக்கிறது. அடுத்து பாருங்கள், நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்களின் பிறப்பை பார்க்குறோம். நம்ம நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். இதில் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இப்பு, இம்மு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இக்கு, இங்கு நாக்கு நுனி பொருந்துதா கிடையாது. இச்சு, இஞ்சு நாக்கின் நுனி பொருந்தலை. இதில் பாருங்கள், இட்டு, இன்னு இது ரெண்டுமே நாவின் நுனியும் அன்னத்தின் நுனியும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இப்போ இட்டையும் இன்னையும் நீங்கள் உச்சரித்து பார்க்கும்போதே இதற்கு விடையளிக்க முடியும். கேள்வி 108 பாருங்கள், கீழ் இதழும் மேல்வாய்ப்பை பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். இவ் என்ற எழுத்தை உச்சரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவது. அப்போ இவ் என்ற எழுத்தை உச்சரித்து பார்த்தாவே உங்களுக்கு விடையளிக்க முடியும். அடுத்து பாருங்கள், பொறுத்துக, அதை பார்க்குறோம். இக்கு, இங்கு எப்படி பிறக்குது?
நாவின் முதல் அன்னத்தின் அடை. அப்போ இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடை. இச்சு இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி. அடுத்து பாருங்கள், இத்து இந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. ஸோ இந்த வகையில் நீங்கள் உச்சரித்து பார்த்து இதற்கு நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், பறவைகளின் ஒளி மரபு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஆந்தை அலறும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும். நிறைய பேர் கோழி கூவுது அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். பட் ஆனால் சரியான மரபு சொல் பார்த்திங்கன்னா கோழி கொக்கரிக்கும் என்பது தான் சரியான சொல். கிளி பேசும், கிளி பேச்சை கேட்கவா அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ கிளி பேசும். சேவல் தான் கூவும், சேவல் கூவும். புறா குணுகும், கூகை குளரும். அப்போ இதே சொல்ல நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி உச்சரித்து பார்க்கணும். அப்போ அதே நம்மளும் பயன்படுத்த வேண்டும். அப்போ ஆந்தை அலறுது, அதுமாதிரி ஆந்தை கத்துது அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆந்தை அலறுது அப்படின்னு சொல்லணும். குயில் கூவுது அப்படின்னு சொல்லணும். மயில் சவுண்டு வந்துச்சுன்னா மயில் அகவுது அப்படின்னு சொல்லணும். காகம் கரையுது, காக்கா கத்துது அப்படிலாம் சொல்லக்கூடாது. காகம் கரையுது அப்படின்னு சொல்லணும். கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும், சேவல் கூவும், புறா குணுகும், கூகை குளரும். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம உச்சரித்து பார்த்தே நம்மளுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அடுத்து பாருங்கள், தொகை மரபு பார்க்குறோம். மக்கள் கூட்டம், ஆ நிறை ஆட்டு மந்தை. மக்கள் கூட்டம், ஆ நிறை ஆட்டு மந்தை. இதெல்லாம் புத்தக பின்பக்கத்திலே நம்மளுக்கு கொடுத்துருக்க வினாக்கள். கேள்வி 112 பாருங்கள், வினை மரபு. சோறு உண், சோறை உண்ண வேண்டும். தண்ணீரை குடிக்க வேண்டும். பூ கொய்ய வேண்டும். முறுக்கு திங்க வேண்டும். தின் முறுக்கு தின். பால் பருகு. இலை பறி. சுவர் எழுப்பு. கூடை முடை. பானை வனை. இதுதான் நம்மளுடைய மரபு சொல்ல நிறையா, அதாவது 2-3 கேள்விகள் கேட்பாங்க. இதுலலாம் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. இப்போ பாருங்கள், சோறு உண், தண்ணீர் குடி, பூக்கொய், முறுக்கு தின், பால் பறகு, இலைப்பறி, சுவர் எழுப்பு, கூடை முடை, பானை வனை. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம உச்சரிக்க வேண்டும், மரபு சொல் பயன்படுத்த வேண்டும். அடுத்து பாருங்கள், சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கோழி கூவும் கொக்கரியும் கொடுத்துருக்காங்க. சரியான விடை கோழி கொக்கரிக்கும். பால் குடி பறகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம நல்லாவே தெரியும். தண்ணீர் குடி, பால் பருகு. அப்போ சரியான விடை பால் பருகு, பால் பருக வேண்டும். கேள்வி 3 பாருங்கள், சோறு உண்ண வேண்டும். சோறை உண்ண வேண்டும். அப்போ தின்னுங்கிறது முறுக்க திங்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சோறு உண்ண வேண்டும் என்பதுதான் சரியான விடை. பூ கொய், பூவை கொய்ய வேண்டும். பூ கொய். ஆ நிறை, ஆ நிறை. இதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிவோம் என்ற அதில் வினாக்கள் பார்க்குறோம். ஆர்டிகுலேட்டரி பொனிட்டிக்ஸ் என்பதன் பொருள் என்பதன் தமிழாக்கம் ஒளிப்பிறப்பியல். கான்சோனன்ட் என்பதன் தமிழாக்கம் மெய்யொலி. நாசல் கன்சோனன்ட் சவுண்ட் என்பதன் தமிழாக்கம் மூக்கொலி. எபிகிராஃப் என்பதன் தமிழாக்கம் கல்வெட்டு. வவ்வல் என்பதன் தமிழாக்கம் உயிரொலி. லெக்சிகோகிராஃபி என்பதன் தமிழாக்கம் அகராதியியல். புனிம் என்பதன் தமிழாக்கம் ஒளியன். பிக்டோகிராஃப் என்பதன் தமிழாக்கம் சித்திர எழுத்து. ஸோ இதுவரைக்கும் நம்ம 8ஆம் வகுப்பு இயல் 1க்கான ஒரு வரி வினா விடைகளை பார்க்குறோம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தாவே கண்டிப்பாக தமிழில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெற முடியும். ஸோ இந்த வீடியோக்கள் பார்ப்பது 3 முறை படித்ததுக்கு சமம் அப்படிங்கிறதை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தே படிக்கிறவங்களுக்கு, வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறவங்களுக்கு, இல்லை வீட்டில் இருந்துட்டு படிச்சுட்டு நீங்கள் எங்கேயாவது டெஸ்ட் பேஜ் போடுறீங்கல்ல, அப்போ இந்த வீடியோக்களை பார்த்துட்டு மட்டுமே நீங்கள் டெஸ்ட் பேஜ் போட்டால் கண்டிப்பாக 90க்கு மேலே படிக்கலாம். அதாவது ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரை இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துலேயே ஒரு இயலையே முடிச்சிடலாம். அதாவது ஒரு 3 டேர்மை முடிச்சிடலாம். மணிக்கோ ஒரு டேர்மே முடிச்சிடலாம். இயல் 1, 2, 3 மூன்றையுமே முடிச்சிடலாம். ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மிக அதாவது விரைவாக, தெளிவாக, எளிமையாக ஒவ்வொரு இயலையும் முடிக்கிறதுக்கு தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதே மாதிரி வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்களுக்கு நீங்கள் பஸ்ஸில் போய்கிட்டே படிக்கலாம். வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இந்த ஆடியோவை கேட்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோக்கள் தொகுத்து வழங்குகிறோம். ஸோ வீடியோவை இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக்கான அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு போய் சேருங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இப்போ பாருங்கள், இதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். பாரதியார் பாடிய பாடல்கள் 1 நம்மளுக்கு குடும்ப விளக்கு, மருமக்கள் வழி மான்மியம், குயில் பாட்டு, சீரா புராணம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் குடும்ப விளக்குங்கிறது
பாரதிதாசன் எழுதிய நூல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மருமக்கள் வழி மான்மியம்ங்கிறது கவிமணி அவர்கள் எழுதிய நூல் அப்படின்னு தெரியும். இதில் குயில் பாட்டு தான் பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று. சீராப்புராணம் எழுதினது யார்? உமறு புலவர். அப்போ பாரதியார் பாடல்களில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது குயில் பாட்டு. அதில் முக்கியமாக அவருடைய முக்கியமான 3 நூல்களில் குயில் பாட்டுங்கிறது முக்கியமான நூல். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் மிக மிக முக்கியமான பாரதியார் நூல்களில் ஒன்று. 3மே அது முக்கியமான நூல்கள். அதில் குயில் பாட்டுங்கிறது மிக மிக முக்கியமான நூல், பாரதியார் எழுதிய பாடல்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதில் மற்ற 3க்கும் ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. குயில் பாட்டு பாரதிதாசன், மருமக்கள் வழி மான்மியம் கவிமணி, சீராப்புராணம் உமறு புலவர். அடுத்து பாருங்கள், கல்வெட்டுகளில் காணப்படும் தொன்மையான எழுத்து, ஓவிய எழுத்து, கிறந்த எழுத்து, பிராமி எழுத்து, வட்டெழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கல்வெட்டில் காணப்படும் தொன்மையான எழுத்து வட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறத இந்த படப்பகுதியில் பார்த்தோம். அடுத்து பாருங்கள், தமிழில் ஏகார ஓகார வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் பாருங்கள் பெரியார் வீரமாமுனிவர், கால்டுவெல், ஜியு போப் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. இல்லை 2 பேருமே பெரியார் வீரமாமுனிவர் 2 பேருமே எழுத்து சீர்திருத்தங்களை, தமிழ் எழுத்து சீர்திருத்தங்களை செய்தவர்கள் அப்படின்னு நம்ம படித்தோம். ஆனால் இதில் பாருங்கள் தெளிவாக அவங்களே கேட்டிருக்காங்க, தமிழில் ஏகார ஓகார வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் நம்ம வீரமாமுனிவர் அப்படிங்கிற புக் பேக்கிலே இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இதுக்கு சரியான விடை வீரமாமுனிவர். அடுத்து பாருங்கள், வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். அதையே தான் திருப்பி வேறு மாதிரி கேட்குறாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் ஆப்ஷனில் செய்யுள் வடிவம், ஒளி வடிவம், வரி வடிவம், நாடக வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செய்யுள் வடிவம் அதில் மாற்றம் செஞ்சார் கிடையாது. ஒளி வடிவம்னா சவுண்டில் நம்ம எழுத்தை உச்சரிக்கக்கூடிய சவுண்டில் அவர் பெரிய மாற்றங்கள் செய்யல. அப்போ வரி வடிவம் எழுத்தில் உள்ள வரி வடிவத்தில் தான் அவர் மாற்றம் செய்தார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை அறிக. யானை, மாடு, காடு, விலங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதுக்கு சரியான விடை வந்து விலங்கு. மா என்றால் விலங்கு என்று பொருள். அடுத்த கேள்வியை பாருங்கள், மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிக. பெரிய. அப்போ மா என்றால் பெரிய என்ற ஓரெழுத்து ஒரு மொழியும் நம்ம பார்த்தோம். மா என்றால் விலங்கு என்ற பொருள், பெரிய என்றும் பொருள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஏடு, ஏறுதல், அடுப்பு, அம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஏ என்றால் அம்பு என்று பொருள். அடுத்து பாருங்கள், சொற்களை முறைப்படுத்துக. இதில் சொற்களை முறை இல்லாமல் இருக்கும். அப்போ சரியாக முறைப்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். அப்போ ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது ஒன்றுமே புரியல. அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி இருக்கட்டு. அம்புவிடும் தமிழ் என்றது ஏகலை கலையை ஒன்று, அதுவும் சென்டென்ஸு கரெக்டாக ஃபார்ம் ஆகலை. தமிழ் ஏகலை என்றது அம்புவிடும் கலை, இதுவும் ஃபார்ம் ஆகலை. அப்போ இதில் சரியான சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். இதுதான் சரியான சொற்கள், அதாவது முறையாக அமைந்த சொற்றொடர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், பிழை திருத்தம் செய்க. இதில் உள்ள நம்ம மரபு பிழையை பார்க்குறோம். மயில் அலறும். மயில் அலறுமா? கிடையாது. மயில்ங்கிறது அகவும் அப்படிங்கிறது தான் சரியானது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் மயில் அலறும் சொன்னோன்னே அது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. மயில் அகவும். சரி, மயில் அகவும். அடுத்து பாருங்கள், குயில் அலறும்னு கொடுத்துருக்காங்க. அது இப்போ குயில் அலராது, குயில் கூவை தான் செய்யுங்க. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட்டு தவறு. அடுத்து பாருங்கள், கேள்வி ஆப்ஷன் சி பாருங்கள், மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். அப்போ இதில் சரியான விடை. அப்போ இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும் என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, மரபு பிழை நீக்கிய சொல்லை கண்க. அதையே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, மயில் என்ன கொடுத்துருக்காங்க, களிமயில் கத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம், மயில் அகவும் அப்படிங்கிறதா சரியான விடை. அப்போ அது தவறு. அப்புறம் பாருங்கள், கிளி பேசும் தான் பார்த்துருக்கோம், இங்கே கிளி கீச்சிடும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் தவறு. அடுத்து பாருங்கள், குயில் கூவும், கருங்குயில் கூவும் அப்படின்னு இங்கே எல்லாத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு சேர்த்துருக்காங்க. இங்கே களிமயில் அப்படின்னு கொடுத்தாங்க, அப்புறம் கருங்குயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குயிலாக இருந்தாலும் கருங்குயிலாக இருந்தாலும் கூவை தான் செய்யும். இப்போ கருங்குயில் கூவும் என்பதுதான் சரியான விடை. இங்கே பாருங்கள், யானை பாடும் கொடுத்துருக்காங்க, யானை பிளிரும் அப்படின்னு தான் பார்த்துருவோம். களிறு பிளிரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மரபு பிழை நீக்கிய சொல் பார்த்தீங்கன்னா குயில் கூவும், கருங்குயில் கூவும் என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க பார்க்குறோம். சோறு, பால், பழம், நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், நம்ம பார்த்தோம் சோரை சோர் உண் அப்படின்னு பார்த்துருவோம். அப்போ சோரை உண்டான் அப்படிங்கிறது தான் சரியான இது. அடுத்து பாருங்கள், பால் பருகினான், அப்புறம் பழம் தின்றான், நீர் குடித்தான், தண்ணீர் குடித்தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி, ஆப்ஷன் சி.
அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், இளமை பெயர் மரபு பிழை நீங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யானைக்கு குஞ்சு, பிள்ளை, குட்டி, கன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லாவே பார்த்தோம். யானை, கன்று அப்படிங்கிறது தான் பார்த்தோம். அதாவது இதில் மற்றதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். புலி, பரல் அப்படின்னு பார்த்தோம். சிங்கம், குருளை அப்படிங்கிறத பார்த்தோம். யானை, கன்று, பசுங்கன்று அப்படின்னு பார்த்தோம். குட்டிங்கிறது ஆட்டுக்குட்டி அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி கோழிக்கு குஞ்சு, குஞ்சுன்னு வந்துச்சுன்னா கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். மானுக்கும் கன்று அப்படிங்கிறது தான் வரும். அப்போ இதுக்கு பாருங்கள், யானை, கன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்போ இதுக்கு கூரை வேய்ந்தனர் என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. கூகை குளரும் என்பது தான் சரியான விடை. அப்போ கூகை குளரும், அதாவது நம்ம பார்த்தோம், புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். அதே மாதிரி கூகை குளரும் அப்படின்னு தான் நம்ம இதுக்கு சரியான விடை. காகம் கரையும் அப்படிலாம் பார்த்தோம். இதுக்கு சரியான விடை கூகை குளரும் தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. தேவனைய பவனர், மாப்போ சிவஞானம், ரா இளங்குமரனார், காயிதே மில்லத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லாவே பார்த்தோம். ரா இளங்குமரனார் அவர்கள் தான் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் சாலையை அமைத்தவர். அப்புறம் பாவாணர் நூலகம் அப்படிங்கிறதையும் அமைத்திருப்பார் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் திருவள்ளுவர் தவச்சாலை மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ ரா இளங்குமரனார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் ரா இளங்குமரனார். அடுத்து பாருங்க, இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள். இப்போ தான் பார்த்தோம். உ, ஊ, ஓ, ஓ, ஔ, இது எல்லாமே இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள். அடுத்து பாருங்க, இது வரைக்கும் நம்ம 8ஆம் வகுப்பு இயல் 1க்கான ஒரு வரி வினா விடைகளை நம்ம பார்த்துட்டோம். அதே போல் அதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்களையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தாவே கண்டிப்பாக நீங்கள் தமிழ் பாடத்தில், பொதுத்தமிழ் பாடத்தில் 100க்கு 95 மதிப்பெண்களை எளிமையாக பெறலாம். ஸோ இது இப்போ நம்ம அதுவும் நிறைய இன்ஃபர்மேஷனையும் நம்ம கொடுக்குறோம். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் 11th 12th புக்கெலாம் படிக்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி ஆயிரும். நிறைய புக்கு நம்ம அதில் உள்ள கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே இப்போயே நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அப்போ ரிவிஷன் மாதிரி ஆயிரும். ஸோ இந்த அடிப்படையிலே படிங்க. உங்களுடைய தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ தொடர்ச்சியாக்கான அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.